பிரதமர் நரேந்திர மோடி இன்று பகல் 11 மணிக்கு ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வர உள்ள நிலையில் சிறப்பு பாதுகாப்பு படையின் பாதுகாப்பு வளையத்தில் கோவில் உள்ளது. இது தொடர்பான கள விவரங்களுடன் செய்தியாளர் விஜயகோபால் இணைந்திருக்கிறார். விஜயகோபால், கோவிலை சுற்றி என்னென்ன பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது? அபிநயா, பாரத பிரதமர் மோடியின் திருச்சி வருகையொட்டி திருச்சி மாநகரமே தற்போது விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் என்பவர் அயோத்தி ராமருடைய குலதெய்வமாக கருதப்படுபவர். இவரை இங்கு வந்து பிரதமர் வழிபடுவது இப்பகுதி மக்களுக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் இந்த பகுதியை சேர்ந்த ஏராளமான பாஜக மட்டுமல்லாது பொதுமக்களும் இந்த பகுதியில் ஏராளமானோர் குவிந்திருக்கிறார்கள். தற்பொழுது நம்மிடையே பாஜக மாநில துணைத் தலைவர் புவனேஸ்வர் இருக்க, அவர்கிட்ட கேட்போம். இரண்டாவது முறையா வந்து பிரதமர் வந்து திருச்சி வராரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் எப்படி வரவேற்க நீங்க தயாரா இருக்கீங்க? திருச்சி மாவட்டம் புண்ணிய பூமியா இருக்கும் நாங்க கருதுறோம். ஏன்னா 2வது முறை தமிழ்நாட்டிலே திருச்சிக்கு இப்படி ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு பாரத பிரதமர் வர்றது. இது வந்து ராமர் கோவிலோட ராமரோட குலதெய்வம் ஸ்ரீரங்கத்தை சொல்லியிருக்காங்க. அதனால எங்களோட பாரத பிரதமர் 11 நாள் விரதம் இருந்து நாட்டு மக்களும் எல்லாரும் நல்லா இருக்கணும், பண்பாடு கலாச்சாரத்துபடியா சரியான பாதையில எங்களையும் நாட்டு மக்களையும் கொண்டு போயிட்டு இருக்காரு. எங்களுக்கு வந்து என்ன அறிவுறுத்தி இருக்காங்க அப்படின்னா, கும்பாபிஷேகம் அன்னைக்கு எல்லார் வீட்லயும் ராமர் பிரதிஷ்டை பண்ற அன்னைக்கு எல்லார் வீட்லயும் கார்த்திகை தீபம் போல தீபம் ஏத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பிரதமரை பார்க்கும்போது நாட்டையும் நல்ல வழியில முன்னேற்றி கொண்டு போய் மக்களையும் பண்பாடு கலாச்சாரத்திலையும் கொண்டு போற பிரதமர் நீண்ட ஆயுளோட நோய் நொடி இல்லாம மக்கள் இன்னும் பல நாள் வழி நடத்தணும்னு நாங்க எல்லாரும் ஸ்ரீரங்கத்தில் இருக்க பெருமாளை மனமாற வேண்டிக்கிறோம். தற்போது லாவண்யா, நாம் பார்த்து கொண்டிருந்தோம் இருவேறு பயண திட்டங்கள். குறிப்பாக பாரத பிரதமரை பொறுத்தவரை ஒரு பயண திட்டம் என்பது திருச்சி விமான நிலையத்திலிருந்து நேரடியாக அங்கிருந்து ஹெலிகாப்டரில் ஏறி யாத்ரி நிவாஸ் எதிரே உள்ள ஹெலிபேடில் இறங்குகின்ற ஒரு திட்டம் இருக்கிறது. இதே போல மற்றொரு திட்டமும் தயார் நிலையில் வைத்திருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகிறது. அதாவது ஹெலிகாப்டரில் வர முடியாத பட்சத்தில் அவர் தரை மார்க்கமாக, அதாவது டிவிஎஸ் டோல்கேட் வழியாக வருவதற்கான திட்டமும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தம் திருச்சி மாநகரம் முழுவதுமே பிரதமரின் பாதுகாப்பு குழு, எஸ்பிஜி எனப்படக்கூடிய பிரதமரின் பாதுகாப்பு குழுவுடைய பாதுகாப்பு வளையத்திற்குள் வந்திருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி விஜயகோபால்.